ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நம்ம தல சார் குட் பேட் அக்லி படத்தோட ஃபுல் டப்பிங்கையும் முடிச்சிட்டாரு அண்ட் அதை அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம தல சார் கூட எடுத்த போட்டோவை ரிலீஸ் பண்ணி அதுக்கு அழகான வரிகள் போட்டு ஒரு செமையான கேப்ஷன் போட்டிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அஜித் சாரின் குரலை திரையரங்கில் கேட்பதற்காகவே காத்திருப்பேன். ஆனால் இப்போது அஜித் சார் கடவுள் மற்றும் இந்த பிரபஞ்சமே இணைந்து அவருடன் பணியாற்றவும் அவர் டப் செய்வதை அருகிலேயே இருந்து என்னை கேட்கவும் வைத்து விட்டன. இந்த ஆண்டு குட் பேட் அக்லி என்ற அற்புதமான பயணத்துடன் தொடங்கி முடிந்து விட்டது. இந்த நினைவுகளை எப்போதும் என் மனதில் பொக்கிஷமாக வைத்துக் கொள்வேன். உங்களுக்கு என்றும் நன்றி கடன்பட்டுள்ளேன் சார், லவ் யூ சார் அப்படின்னு சொல்லி அவரோட மனசுல பட்டதை தெளிவா பேசியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். அண்ட் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி இந்த இயர்க்குள்ளே முடிச்சிட்டாங்க அண்ட் டப்பிங் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு இவங்க ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிருந்தாங்க. பட் இப்ப விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற காரணத்தினால குட் பேட் அக்லி படம் நெக்ஸ்ட் சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஒன்னு ஏப்ரல் எண்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா மே ஃபர்ஸ்டா இருக்கும். அண்ட் விடாமுயற்சி படம் ரிலீஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் தரமா இறக்கிட்டு இருப்பாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அஜித் சாரோட மிகப்பெரிய ரசிகர், அதனால அஜித் சாரை வச்சு ஒவ்வொரு சீனும் செம்மையா செதுக்கி எடுத்திருப்பாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நேத்து டப்பிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.